உலக வரலாற்றிலேயே நிலையாமை என்ற ஒன்றை எடுத்து சொன்ன ஒரு பெரிய மகானாக அவர் போற்றப்படுகிறார் என்றால் குபேரனுடைய அவதாரம் போல ஒரு குபேரனாக வாழ்ந்தவர்கள் யாரும் தத்துவ பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிவிடுகிறது. தத்துவ பிள்ளையாக மாறி பட்டினத்தாருக்கு எப்படி இந்த புலமை வந்தது என்று கேட்டால், யாரெல்லாம் சிவனுடைய அருளை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு ஞானமும் புலமையும் ஒரு உடலை பார்க்கின்றார். இவர் பாடல் பாடி அதை உயிரோடு எழுப்பு சாதாரண ஊர் இல்லப்பா, இது ஞானிகள் வருகின்ற ஊர். இந்த திருவொற்றியூர் மண்ணை மிதித்தாலே போதும் அவர்களுக்கு ஞானம். ஒரு மண்ணை எடுத்து யார் பூசிக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு மறு பிறவியே இல்லை என்று சொன்னவர் பட்டினத்தார் இருந்திருக்கிறார். ஒரு முறை சிவலிங்கமாக மாறிவிடுகிறார். ஒரு காலத்திலே கண்ணதாசன் என்ற ஒரு மிகப்பெரிய கவிஞனை கொடுத்தது யார் என்று கேட்டார், யாரும் இல்லை, நம்முடைய பட்டினத்தார். சுட்டதடா கை விட்டதடா என்ற அந்த தத்துவ பாடலாம் யார் கொடுத்தது? கண்ணதாசனை காதல் வயப்பட்டுதான் உலகம் பார்க்கிறது. அந்த கண்ணதாசனுக்குள்ளே இருந்த பக்தி தத்துவம் அனைத்தையும் கொடுத்தது நம்முடைய பட்டினத்தார். அப்ப உலகம் போற்ற சிவனுடைய அடியார்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது அதுல தலை சேர்ந்தவராக விளங்குபவர் பட்டினத்தடிகளார். எனவே காவிரி பூம்பட்டினத்தில் இருந்ததனால பட்டினத்தார் என்று அவர் போற்றப்பட்டார். அது மட்டுமல்ல, உலக வரலாற்றிலேயே நிலையாமை என்ற ஒன்றை எடுத்து சொன்ன ஒரு பெரிய மகானாக அவர் போற்றப்படுகின்றார். அப்படிப்பட்ட பட்டினத்தாரை பெருந்துறவு என்று பாராட்டுகின்றார்கள். ஏனென்றால் பாரனைத்தும் ஒய்யனவே பட்டினத்து பிள்ளையை போல் யாரும் துறக்கை அருகின்றார்கள். எப்படி கௌதம புத்தர் ஒரே நாள் இரவிலே அரண்மனையிலே மனைவியையும் மக்களையும் விட்டு விட்டு வந்தாரோ, அதுபோலவே காவிரி பூம்பட்டினத்திலே ஒரே நாள் இரவிலே மனைவி, மக்கள், சுற்றம், செல்வம் அனைத்தையும் விட்டு விட்டு வந்ததை பெருந்துறவுங்கிறாங்க. மற்ற துறவெல்லாம் சாதாரண துறவு. எனவே பட்டினத்தாரும் கௌதம புத்தரும் மேற்கொண்டது பெருந்துறவு. ஏனென்றால் ஏன் துறவு மேற்கொள்ள வேண்டும் என்றால், இந்த பிறவி என்பது மீண்டும் மீண்டும் பிறந்து பிறந்து இறக்கின்ற ஒன்று. எனவே பிறவாமை என்பது முக்தி. அந்த முக்திக்கான வழி ஞானம். அந்த ஞானத்தை பெறுவதற்கான வழி பொருளை விட்டு அருளை நாடுதல். இதைத்தான் பட்டினத்தார் சொன்னார். யார் பட்டினத்தார் என்றால் குபேரனுடைய அவதாரம். எனவே சிவபெருமான் குபேரனாக இருந்த அந்த அருமையான தேவருடைய அந்த அருளை கேட்கின்ற பொழுது, உனக்கு என்ன வேண்டும் கேட்கின்ற பொழுது, எல்லோரும் பாந்துக்காக என்னை நாடுகிறார்கள், எனக்கு இந்த பணத்தின் மேல் இந்த விருப்பு போய்விட்டது, நான் பூமியிலே சென்று மக்களுக்கு அருளை சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே சரி என்று சிவபெருமான் அனுப்புகிறார். எனவே குபேரனுடைய அவதாரம் தான் பட்டினத்தார். அதாவது மிக அழகாக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றியவர். எனவே 1000 ஆண்டுகளுக்கு முன்பு 10ஆம் நூற்றாண்டிலே தோன்றிய அருட்பிரகாச அந்த பட்டினத்தார் அவர்கள், அவருடைய துறவு என்பதை நாம் சொல்லுகின்ற பொழுது உலக நெறிகளிலே மிகவும் தூய்மையானதாக இருக்கிறது. யாக்கை நிலவாமை, செல்வம் நிலையாமை, இளமை நிலையாமை என்றெல்லாம் சொல்வார்கள். இதையெல்லாம் மிகவும் சுருக்கமாக பட்டினத்தார் காவிரி பூம்பட்டினத்திலே இருந்து திருவொற்றியூருக்கு ஜீவ சமாதியான வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தால், அந்த வாழ்க்கையில என்ன சொல்லுகிறது என்றால், அவரை போல ஒரு குபேரனாக வாழ்ந்தவர்கள் யாரும் இல்லை. ஆனால் குசேலனாக தன்னை மாற்றிக்கொண்டு சிவனுடைய அருளை பெற்றார். எனவே குபேரனாக இருந்து அந்த பொருளை எல்லாம் அனுபவிப்பதால் மீண்டும் மீண்டும் மனிதர்கள் பிறக்க வேண்டும். எனவே நீங்கள் உங்களுடைய பொருளை எல்லாம் விட்டுவிட்டு சிவனுடைய அருளை தேடுங்கள் என்று சொன்னார்கள். ஏனென்றால் ஞான கலை என்று அவருடைய தாயாருக்கு பெயர். அந்த தாயார் தான் அவருக்கு பக்தியையும் சிவபக்தியை ஊட்டுகின்றார். எனவே சிவகலை, ஞானக்கலை என்பவருக்கு பெற்றோராக 1000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றி, அவருடைய துணைவியார் திருமணம் செய்து கொண்டு பிள்ளை இல்லை என்று சொன்ன உடனே தத்துவ பிள்ளையாக திருவிடமருதூரிலே மருதவாணன் வருகிறார். அந்த எடைக்கு எடை பொன் கொடுத்து அந்த தத்துவ பிள்ளையை ஏற்றுக்கொள்கின்றார். அந்த தத்துவ பிள்ளை தான் பட்டினத்தாருக்கு மிக அழகாக ஒரு உபதேசத்தை சொல்லுகின்றது. காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்கே என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த தத்துவ பிள்ளையாக அந்த பிள்ளை மாறிவிடுகிறது. தத்துவ பிள்ளையாக மாறிவிடுகின்றது. அது ஊர் ஊராக சென்று பாடுகிறது. எங்கே? உஜ்ஜயினிக்கு போகிறார். வடநாட்டிலே உஜ்ஜயினிக்கு போகின்ற பொழுது அங்கே பரத்ரகிரி என்ற ஒரு மன்னன் இருந்தால், அந்த மன்னனுடைய அவையிலே
திருடி விட்டார் என்று இவர் யோக நிலையில இருக்கும் பொழுது கழுமரத்தில் ஏற்றுவதற்காக வைக்கின்ற பொழுது இவர் ஒரு பாடல் பாடுகின்றார். இந்த இப்பிறவியில் நான் செய்தது ஒன்றையும் இல்லை, முற்பிறவியில் செய்தது இங்கனம் வந்து மூண்டதோ என்று சொன்ன உடனே கழுமரம் பற்றி எரிந்தவுடனே அந்த மன்னன் ஓடி வந்து, அந்த பருத்ரகிரி என்ற மன்னன் ஓடி வந்து இவருடைய அடியாராக அவர் ஒரு சித்தராக மாறிவிடுகிறார். திருவிடமருதூருக்கு வருகிறார். பத்ரகிரியார் என்ற சித்தர் தான் அவர். எனவே இவருடைய கணக்கு பிள்ளையாக இருந்தவர் சேந்தனார். எனவே சேந்தனாரும் பத்ரகிரியாரும் பட்டினத்தாருடைய சீடர்கள். இந்த பட்டினத்தாருக்கு எப்படி இந்த புலமை வந்தது என்று கேட்டால், யாரெல்லாம் சிவனுடைய அருளை தேடுகின்றார்களோ அவர்களுக்கு ஞானமும் புலமையும் வரும். அப்படித்தான் ஒவ்வொரு ஊராக வருகிறார். திருவாரூர் வருகின்ற பொழுது இறந்த ஒரு உடலை பார்க்கின்றார். இவர் பாடல் பாடி அதை உயிரோடு எழுப்புகின்றார். இதெல்லாம் ஒரு உலக அற்புதம். இந்த திருவொற்றியூரை வருகின்ற பொழுது பார்க்கின்ற பொழுது இந்த திருவொற்றியூர் தான் பேய்க்கரும்பு, அதாவது மிகவும் கசப்பான ஒரு பேய்க்கரும்பு இனிக்கின்றது. அப்பொழுதுதான் சொல்லுகின்றார், வாவி எல்லாம் தீர்த்தம் மணல் எல்லாம் வெந்நீர் காவணங்கள் தோறும் கணநாதர் ஈது சிவலோகம் என்று அன்றே மெய்த்தவத்தோர் ஓதும் திருவொற்றியூர். இந்த திருவொற்றியூர் சாதாரண ஊர் இல்லப்பா, இது ஞானிகள் வருகின்ற ஊர். இந்த திருவொற்றியூர் மண்ணை மிதித்தாலே போதும், அவர்களுக்கு ஞானம் வந்துவிடும். தவம் பூஜைகள் எதுவும் செய்ய வேண்டாம். திருவொற்றியூர் மண் இருக்கின்றது, அது பிறவாமை நெருக்கி பிறவாமை நோய்க்கு மருந்து என்று சொல்லுகிறார். ஒடுவிழுந்து சீப்பாயும் 9 வாய் புண்ணுக்கு இடும் மருந்து யான் அறிந்து கொண்டேன், திருவொற்றியூர் தெருவில் போவார் அடி பொடி மண் அப்படிங்கிறார். அதாவது திருமண் என்று சொன்னால் வைஷ்ணவத்துல நாமம் போடுறது. ஆனால் பட்டினத்தார் சொல்லுகின்ற ஒரு மருந்து என்ன தெரியுமா? பிறவி நோய்க்கு இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லை. பிறவி நோயை, அந்த நோய்க்கு மருந்து எது என்றால் திருவொற்றியூர் மண்ணை எடுத்து யார் பூசிக்கொள்ளுகிறார்களோ அவர்களுக்கு மறு பிறவியே இல்லை என்று சொன்னவர் பட்டினத்தார். கண்டம் கரியதாய் கண்மூன்று உடையதாய் அண்டத்தை போலும் அழகியதாய் தொண்டர் உடல் உருக தித்திக்கும் ஓங்கு புகழ் ஒற்றி கடலருகே நிற்கும் கரும்பு என்று சொல்லுகின்றார். இந்த கடல் ஓரத்திலே அந்த காலத்துல திருவொற்றியூர் ஆலயம் இருந்தது. எனவே அவர் பாடிய அற்புதமான பாடல்கள் எல்லாம் 3 பட்டினத்தார் இருந்திருக்கிறாங்க. அந்த 3 பட்டினத்தார்கள் 10ஆம் நூற்றாண்டிலே, 17ஆம் நூற்றாண்டிலே, 17ஆம் நூற்றாண்டிலே 3 பேர் இருந்திருக்கிறாங்க. முதல் பட்டினத்தார் தான் உண்மையானவர். எனவே அவர்தான் தில்லையிலே கோயில் நான்மணி மாலை பாடுகின்றார். திருவிடமருதூரிலே அவரும் பத்ரகிரியாரும் இருக்கின்றார்கள். திருவிடமருதூர் கோயில் நான்மணி மாலை பாடுகின்றார்கள். சீர்காழியிலே திரு கழுமல மும்மணி கோவையை பாடுகின்றார்கள். காஞ்சிபுரத்துக்கு போகின்றார். காஞ்சிபுரத்திலே கட்சி ஏகம்பமுடையார் திரு அந்தாதியை பாடுகின்றார். கடைசியாக திருவொற்றியூர் வருகின்றார். அந்த திருவொற்றியூர் ஞான பூமியை மிதித்தவுடனே அவருக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சி. எனவே முக்தி நிலையை அடைந்து விட்டதை போல ஒரு மகிழ்ச்சி. எனவேதான் அந்த பேய் கரும்பு இனித்த இந்த இடத்திலே மீனவ சிறுவர்களோடு சித்து விளையாட்டு விளையாடுகின்றார். அவர்கள் கூடையில கவிழ்க்க கவிழ்க்க 2 முறை மீண்டு எழுந்து வருகிறார். 3வது முறை சிவலிங்கமாக மாறிவிடுகின்றார். எனவே சேந்தனார் பத்ரகிரியார் என்ற 2 சீடர்கள் மட்டுமல்ல, பிற்காலத்திலே கண்ணதாசன் என்ற ஒரு மிகப்பெரிய கவிஞனை கொடுத்தது யார் என்று கேட்டால் யாரும் இல்லை, நம்முடைய பட்டினத்தார் தான். எனவே கார்பரண்டம் தொழிற்சாலையிலே கண்ணதாசன் முத்தையாவாக ஒரு சாதாரண மனிதராக சென்னையிலே கால் பதிக்கின்ற பொழுது இந்த பட்டினத்தார் ஆலயத்தில் தான் கண்ணதாசன் அமர்ந்து தியானம் செய்வார். எனவே அந்த பட்டினத்தார் கொடுத்த தத்துவம் தான் கண்ணதாசனுக்குள் உள் இறங்கி அர்த்தமுள்ள இந்து மதத்தை உலகத்துக்கெல்லாம் கொடுத்து இந்தி மதத்திற்கு ஒரு பெரிய ஒரு விளக்கத்தை கொடுத்தார். எனவே ஞானம் பிறந்த கதை என்று மிக அழகாக ஒரு நூல் எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் அவர்கள். அதுல பட்டினத்தாரை பற்றி அற்புதமாக அவர் எழுதியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, பட்டினத்தார் பாடலையே திரைப்படத்திலையும் பயன்படுத்தியிருக்கிறார். சட்டி சுட்டதடா கை விட்டதடா என்ற அந்த தத்துவ பாடலாம் யார் கொடுத்தது என்றால், இங்கே அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே விழி அம்பு ஒழுக மெத்தி அழும் மாதரும் வீதி மட்டே இரு கை தளம் மேல் வைத்தாலும் மைந்தரும் சுடுகாடு மட்டே பற்றி தொடரும் இருவினை முன்னிய பாவங்களே என்று அழகாக பட்டினத்தார் எழுதினார். இதை உள்வாங்கி கொண்ட கண்ணதாசன் அவர்கள் அத்தமும் வாழ்வும் அகத்து மட்டே என்பதை வீடு வரை உறவுனார். என்ன அடுத்த வழியாக வீதி வரை மனைவி
காடு வரை பிள்ளை கடைசி வரை யாரோ என்ற அருமையான அந்த பாடல் பட்டினத்தாருடைய பாடலுக்கு மிக எளிமையான ஒரு விளக்கம். எனவே கண்ணதாசனை காதல் வயப்பட்டுதான் உலகம் பார்க்கிறது. அந்த கண்ணதாசனுக்குள்ளே இந்த பக்தி தத்துவம் அனைத்தையும் கொடுத்தது நம்முடைய பட்டினத்தார். அப்படிப்பட்ட பட்டினத்தாருடைய குருபூசை ஆடி உத்திராடத்தன்று யாரெல்லாம் குருபூசை திருநாளிலே பட்டினத்தாரை வணங்குகிறார்களோ அந்த வணங்குகின்ற அத்தனை பேருக்கும் முதல்ல குபேரனாக இருந்ததால் பொருளை கொடுப்பார். கொஞ்சம் அனுபவிப்பார். அனுபவித்த பிறகு அதுல ஒன்றும் இல்லை, முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ளோரும் முடிவில் ஒரு பிடி சாம்பராய் வெந்து மன்னாவதும் கொண்டு படிசார்ந்து இந்த வாழ்க்கையை நினைப்பதல்லால் இறைவன் அடிசார்ந்து வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார். பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்து மண்ணில் இறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை. எனவே நீ இறைவனை நினைத்து நினைத்து அந்த இறைவனுடைய அருள் பெற்றுவிட்டால் மீண்டும் பெறவாத ஒரு நிலை உனக்கு முக்தி கிடைக்கும் என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட முக்தி அவருக்கு என்ன சிறப்பாக கிடைத்தது என்றால் அருவுருவ முக்தி என்று சொல்வார்கள். அதாவது உருவ முக்தி, அருவ முக்தி, அருவுருவ முக்தின்னு 3 இருக்கிறது. அதாவது உருவ முக்தி என்றால் அந்த உடல் இங்க இருக்கும், அவர் ஜீவ சமாதி, அதாவது அவர் இறைவனோட போய் முக்தி அடைஞ்சிருவார். அருவ முக்தி என்று உடலோடு இறைவனோடு கலப்பது. மாணிக்க வாசகரை போல, அருட்பிரகாச ராமலிங்க வல்லற்பெருமானை போல இவர் அருவுருவ முக்தி என்றால் சிவலிங்கம் ஆகிவிட்டார். எனவே அந்த பட்டினத்தாரை இப்பொழுதும் நாம் காணலாம். அங்கே இருக்கக்கூடிய ஜீவ சமாதி ஆலயத்திலே இருப்பவர் அரு உருவ நிலையிலே அவர் சிவலிங்கமாக மாறிய அந்த சிவலிங்கத்தை தான் இப்பொழுதும் அந்த குருபூசை திருநாளிலே கோடான கோடி மக்கள் எல்லாம் வந்து வணங்கி வழிபடுகிறார்கள். அப்படிப்பட்ட பார் அனைத்தும் பொய்யென சொன்ன அந்த பட்டினத்தாரை தாய்மானவர் போற்றியதைப் போல நாமும் போற்றி வணங்கி அருள் பெறுவோம்.